வணக்கம். ராம்நாட் கிச்சனில் இன்றைக்கி ஒரு அருமையான கலந்த சாதம் தான் பார்க்க போகிறோம். 31வது ரெசிபியாக ஒரு சாதம் செய்ய போகிறோம். கொத்தமல்லி சாதம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்மளோட ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும் கொத்தமல்லி. இப்போது கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போது என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். 2 துண்டு இஞ்சி, உப்பு, 3 பெரிய மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி. இப்போது இந்த மாதிரி பேஸ்டாக்கி வச்சுருக்கேன். ஒரு கடாய் காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து, வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம், பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதை நல்லா பொடியாக கட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சேர்த்துட்டு கூடவே 4-5 முழு மிளகாயாக சேர்த்துருக்கேன், பிச்சு போடலை. நல்லா ஒரு வதக்கிக்கிறேன். வதக்குனது அப்புறமா பெருங்காயம், சுவை தர்றதே இந்த பெருங்காயம்தான், சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கல. புளி இல்லை, அது அவங்கவுங்க விருப்பம், நான் சேர்க்கலை. இப்போது அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி, அந்த மிக்சியில் இருக்கும்ல, அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அந்த பேஸ்ட்டு, வெங்காயம், ஜீரகம், மிளகாய் எல்லாம் சேர்த்து ட்ரை ஆகி வரும். அது வரைக்கும் அடி பிடிச்சிடாமல் நாம் பார்த்துக்கிறோம். அப்பப்போ இந்த மாதிரி ரெடி ஆயிடும். இப்போ நான் கொஞ்சமாக ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். சாதம் கலந்து பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் சாதம் வச்சுருக்கேன். அந்த சாதத்தை தூக்கி அதில் அந்த பேஸ்ட் இருக்குல்ல சேர்த்துட்டு, நெய் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உடச்ச கடலை இருந்தால் சேர்த்துக்கலாம், முந்திரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நிலக்கடலை இருக்குல்ல, அதை தோல் நீக்கிட்டு, வறுத்த கடலை தோல் நீக்கிட்டு, அந்த நெய், நிலக்கடலை, அந்த பேஸ்ட்டு எல்லாமே ஒரு கலந்து பார்த்தேன். எனக்கு பத்தலை. எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டை திரும்பவும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா கலந்து கொடுத்துர்லாம். இந்த மாதிரி ரெடி ஆயிரும். அந்த நெய் வாசம், அந்த கொத்தமல்லி வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சதுன்னா திரும்பவும் சந்திக்கிறேன்.